Hi friends, பாஷாஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி வீட்ல எப்படி செய்யிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த நாட்டுக்கோழி பிரியாணி செய்யிறது ரொம்ப ஈஸி. இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ல எப்படி செய்யிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நாட்டுக்கோழி பிரியாணி ப்ரிப்பேர் பண்றதுக்கு இங்க நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துர்க்கேன். நாட்டுக்கோழி பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க அதோட தோலை எடுக்க கூடாது. அதனால ஸ்கின்னோட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கோழியை ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால நம்மளோட சிக்கன் நல்லா உங்களுக்கு சாஃப்ட் ஆயிரும், நல்லா டெண்டர் ஆகும். நம்மளுக்கு பிரியாணில யூசுவலா பாத்தீங்கன்னா சிக்கனோட பீசஸ் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, ரொம்ப சக்கையா இருந்துச்சுனா பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி தயிர் போட்டு நீங்க மேரினேட் பண்ணி வச்சிட்டு அது பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாவும் நல்ல ஜூஸியாவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சிரலாம். இதை ஒரு ½ an hour அப்படியே விட்டுருங்க. அப்போ வரைக்கும் நம்ம பிரியாணிக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம். இங்கே நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அடுத்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். நான் இங்கே எல்லாத்தையுமே ஹோல் ஸ்பைசஸாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பவுடர் போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காவை நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமாவும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்க விடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். பிரியாணிக்கு யூஸ்வலாகவே தக்காளி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும், வெங்காயம் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துக்கோங்க. அதுதான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு அதையும் நல்லா வதங்க விடுங்க. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு 30 ல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நல்லா மேரினேட் ஆயிருக்கு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான கொஞ்சம் காரப்பொடி சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் இதில் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ஹோல் ஸ்பைசஸாக சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்க போகிறதில்ல. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எடுத்து வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை லெமன் இதில் புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்துக்கிறதுனால நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு சிக்கனை வேக வைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் சிக்கனை வேக வைக்கும் போது நிறைய தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியிலே சிக்கன் வெந்துருச்சு. சிக்கன் வெந்ததுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசியில் இந்த பிரியாணி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படின்றதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சிக்கன்லேயே நிறைய தண்ணி இருந்துச்சு அப்படின்றதுனால நான் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் பாக்கி இருக்கிற புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அரிசி போட்டுடலாம். ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வேக வச்சுருக்கேன். 7 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ தண்ணி இப்போ நல்லா கம்மியாயிருச்சு. ஆனால் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக அதை கிளறி விடுங்க. நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா இதை நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் அதை ப்ரெஷரில் விடாமல் விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடுறேன். 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ நம்ம தவா வச்சிடலாம்.
தவா வச்சு இப்போ நம்ம இதை தம்மில் வேக வைக்க போகிறோம். தம்மில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா தம் ஆனதுக்கப்புறமா அதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. பிகினர்ஸும் வந்து இந்த நான் சொன்ன ப்ரொசீஜர்லேயே செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்டியாக நல்ல ருசியாக வரும். பாருங்கள் சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ பொழு பொழுன்னு இருக்குன்னு. ஸோ சாப்பாடு நல்லா வந்து நம்மளுக்கு குழையாமல் இருக்குது அப்படின்னா எப்படி தெரியும்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நல்லா குச்சி குச்சியாக நின்றுட்டுருக்கும். அப்போ இருக்கும்போது வந்து நம்மளுக்கு சாப்பாடு நல்லா பொழு பொழுன்னு இருக்குது அப்படின்னு அர்த்தம். மேயர் குக்வேரில் பண்ண இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த குக்வேர் பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம். அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு BK15 டிஸ்கவுண்ட் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சுக்கலாம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லா ரெசிபிஸும் நம்ம சேனலில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னோட எல்லா வியூவர்ஸ்க்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். Thank you so much for watching. Bye.